சென்னையோட அடையாளம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? சென்னையில இருக்கிற மெரினா பீச், பெசன்ட் நகர் பீச், அப்புறம் சென்னை சென்ட்ரல், அது பக்கத்துல இருக்க மோர் மார்க்கெட், ரிப்பன் பில்டிங் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள சொல்லிட்டே போலாம். ஆனா உண்மையாவே சென்னையோட அடையாளம்ங்கிறது அந்த இடங்கள சுத்தி வாழ்ற மக்கள் தாங்க. முக்கியமா மெட்ராஸ் பாஷை. வணக்கம். இது கலர்ஸ் ஆஃப் கார்டன் ரோஸ் நான் நிவி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் எழுத்தாளர் கரண் கார்கி அவர்கள் எழுதிய கருப்பர் நகரம். கருப்பர் நகரம் அப்படின்னதும் இது ஆப்பிரிக்கர்களை பத்தின கதை அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அப்படி இல்லைங்க. நானுமே இந்த புத்தகத்தை வாங்கும்போது ஆப்பிரிக்கர்கள் கதை அப்படின்னு நினைச்சுதான் வாங்கினேன். ஆனா இது சென்னையில மழை வெயில்னு பார்க்காம வேர்வையை சிந்தி உழைக்கிற அடித்தட்டு மக்களை பத்தின ஒரு கதை. அதுதான் கருப்பர் நகரம். அவங்களதான் இங்க கருப்பர் அப்படின்னு வந்து எழுத்தாளர் குறிப்பிடுறாரு. சென்னை சென்ட்ரல் ஜெயில் இங்கதாங்க இந்த கதை தொடங்குது. இந்த சென்ட்ரல் ஜெயில இருந்து ஒரு வயசான ஒரு முதியவர் வந்து என்ன பண்றாருன்னா, அந்த ஜெயில வந்து ஆயுள் கால தண்டனை அனுபவிச்சுட்டு, தண்டனை காலம் முடிஞ்சு ரொம்ப வருஷம் கழிச்சு ஜெயில்ல இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே வராரு. வெளியே வந்தவரு அங்க வந்து அந்த இடத்தெல்லாம் சுத்தி பாக்குறாரு. எல்லாமே ரொம்ப மாறி போயிருக்கு. ஏன்னா நம்ம 1 வருஷம் 2 வருஷம் எங்கன்னா போயிட்டு வந்தாலுமே நம்ம இருந்த இடத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கும். இவர் வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் வந்து ஜெயில இருந்துட்டு வந்திருக்காரு. இப்போ அவர் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த சென்ட்ரல் ஜெயில சுத்தி உள்ள இடங்கள் எல்லாமே அவர் தினமும் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா ரொம்ப பரிச்சயமான இடங்கள் தான். ஆனாலும் அவருக்கு வந்து அந்த இடம் ரொம்ப வித்தியாசமா, புதுசா அப்படி தெரியுது. ஏன்னா, அங்க இருக்கிற வந்து அந்த சென்னை சென்ட்ரலுக்கு வெளியில அந்த மூர் மார்க்கெட், அந்த மவுண்ட் ரோட் வழியா தான் அவர் தினமும் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப அந்நியமா இருக்கு. அங்க இருக்கிற இடம், அந்த மக்கள் இது எல்லாமே அவருக்கு ரொம்ப அந்நியமா தெரியுது. இப்ப அவரு ஜெயில்ல இருந்து வெளிய வந்துட்டாரு இல்லையா? அவர வந்து ரிசீவ் பண்றதுக்கோ, இல்ல அவருக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசுறதுக்கோ அவங்க யாருமே கிடையாது. அப்போ அவரு பொறுமையா அந்த இடத்துல வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த ரோட்டு வழியா போயிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து தானாவே வந்து, "என்ன பெருசு வெளிய வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேச்சு குடுக்குறாரு. யாருன்னு பார்த்தா, இந்த வயசானது ஜெயில்ல இருந்தாரு இல்லையா? இவரு கூட அந்த ஜெயில்ல இன்னொருத்தர் தங்கியிருந்தாரு. அவரு வேற ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு அந்த ஜெயிலுக்குள்ள வந்திருந்தாரு. அவரோட தண்டனை காலம் முன்னாடியே முடிஞ்சதுனால அவர் வந்துட்டாரு. சோ இவர் வந்து வெளிய வருவாருன்னு தெரிஞ்சு, அவர் வந்து இவர வந்து பார்த்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இவரு எல்லாமே பேசிட்டு இருக்காரு. "நீ வா, நம்ம ஏரியா தான், நம்ம பாத்துக்கலாம். நமக்கு எல்லாமே தெரிஞ்சவங்க தான். நான் உன்னை பாத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட பேச்சு கொடுத்து கூட்டிட்டு போயிட்டே இருக்காரு. அவர் இந்த பெரியவரை கூட்டிட்டு போயிட்டு ஒரு தேநீர் கடையில நிக்க வச்சுட்டு அவருக்கு தேநீர் வாங்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட வந்து இவர் என்னென்னமோ பேச்சு கொடுத்துட்டே இருக்காரு. ஆனாலும் இவருக்கு வந்து என்ன பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா அவரோட கண்கள் வந்து யாரையும் தேடிக்கிட்டே இருக்கு. என்ன தேடுறாரு? அவரு வாழ்ந்த இடம் எதுன்னு தேடுறாரா? இல்ல அவருக்கு வேண்டியவங்க யாராவது அந்த இடத்துல இருக்காங்களா? என்ன தேடுறாரு அப்படிங்கிறது நமக்குமே புரியலங்க. ஆனா அவர் கண்கள் மட்டும் யாரையும் தேடிக்கிட்டே இருக்கு. இப்படியே இவர் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது கதை இங்கிருந்து நகர்ந்து 1960, 70களுக்கு போகுது. அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு கதையா தான் ரைட்டர் வந்து இத எழுதியிருக்காரு. கதையோட ஹீரோ இவரு பேர் வந்து செங்கேனிங்க. ஹீரோன்னு ஒருத்தர் இருந்தா ஹீரோயின் ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அவங்க பேரு ஆராயி. இவங்க 2 பேரோட வாழ்க்கை மூலியமா மெட்ராஸ்ல வாழ்ந்த மக்களோட அன்றாட வாழ்வியல் முறை, அவங்க எந்த மாரி வேலை செஞ்சாங்க, எப்படியெல்லாம் வந்து வாழ்ந்தாங்க, அவங்களுக்கு எந்த மாரி வீட்ல இருந்தாங்க, அவங்க இருந்த ஏரியாலாம் எந்த மாரி இருந்துச்சு, அவங்களோட ஒரு ஒரு நாளும் வந்து அந்த வாழ்க்கைய வந்து நகர்த்துறதுக்கு அவங்க என்னென்ன பாடுபட்டாங்க அப்படிங்கிற அவங்கள பத்தி அவங்கள சுத்தி நடந்த கதைகள இவங்க 2 பேர் மூலியமா வந்து நம்ம பார்க்க போறோம். சென்னை சென்ட்ரலுக்கு பக்கத்துல ஒரு குப்பம் இருக்கு. அந்த குப்பத்துல தான் இந்த செங்கேனி வந்து வசிச்சிட்டு இருக்காரு. இவருக்கு வந்து அப்பா, அம்மா அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. சொந்த பந்தம் அப்படின்னு யாரும் இல்ல. அந்த பகுதியில வந்து இந்த லோடு எடுக்குறாங்க இல்லையா வண்டி, அந்த மாரி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. தினக்கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதே பகுதியில வசிக்கிறவங்க தான் ஆராயி. ஆராயிக்குமே அப்பா, அம்மா அப்படின்னு யாரும் கிடையாது. ஆனா அக்காவும், அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து இருக்காங்க. அக்கா வந்து இப்ப நிறைய மாசம் கர்ப்பிணியா வேற இருக்காங்க. ஆராய்க்கும் செங்கேனிக்கும் வந்து ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதுவரைக்கும் அவங்க வந்து அத சொல்லிக்கிறது கிடையாது. ரொம்ப நாளாவே 2 பேரும் கண்ணாலேயே வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற விருப்பத்த வந்து தெரிஞ்சுட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் இவங்க 2 பேரும் நேரடியா அப்படியே பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஆதியோட மாமா வந்து இத பாத்துடுறாரு. பாத்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுது. ஆனாயும் வந்து இல்ல எனக்கு வந்து அவர ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க விருப்பத்த அவங்க சொன்னாலுமே, அவனுக்கு வந்து அப்பா, அம்மா கிடையாது. அவன் ஒரு அனாதை. அவனுக்கு வந்து குடிக்கிற பழக்கம்லாம் இருக்கு. அவன கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறேன்னு சொல்லிட்டு, அவங்க மாமா வந்து அவங்கள ரொம்ப அடிக்கிறாரு. இவ்ளோ அடிக்கிறாரு இல்லையா? அந்த மாமாவுமே ஒரு குடிகாரர் தான். அவர கட்டிக்கிட்டு அவங்க அக்காவுமே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் வந்து ஏன் இவர் இதுக்கு ஒத்துக்க மாட்றாருன்னா, ஆராய் மேல வந்து அவருக்கு வந்து ஒரு கண்ணு இருக்குமாம். அப்பப்போ அந்த ஆராய வந்து கொஞ்சம் கஷ்டப்படுத்துறது, அவர திட்டுறது, அடிக்கிறது அந்த மாரி நெறைய வேலைகள அவர் பண்ணிட்டு இருந்தாரு. ஆராய்க்கு அவர்னா ரொம்ப பயங்க. அதனாலயே அவர்கிட்ட வந்து இவ்ளோ நாளா இந்த விஷயத்த மறைச்சே வச்சுட்டு இருக்காங்க. இப்ப இவங்க கையும் களவுமா மாட்டிக்கவும் வந்து வேற வழி தெரியாம இவங்க உண்மைய சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறமா அவங்க மாமா ஒத்துக்காம அவள வந்து வீட்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. ஆனா என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு மேல வந்து இங்க இருக்க முடியாது. அவங்க மாமா சேர்ந்து வாழ விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்ல இருக்கிற ஒருத்தவங்களோட உதவியோட ஆராயும் செங்கேனியும் அந்த குப்பத்தை விட்டு வெளியேறாங்க.
இப்போ அவங்க வசிச்சுட்டு இருக்க அந்த குப்பத்த விட்டு வெளியேறி, இவங்க இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி வேற ஒரு ஏரியால இருக்க ஒரு குப்பத்துக்கு வந்து போறாங்க. அங்க வந்து அவங்களுக்குன்னு வந்து ஒரு குடிசைய வந்து அவங்க ரெடி பண்ணிக்கிறாங்க. அங்க பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்து, இவங்க வேற இடத்துல இருந்து வந்துட்டாங்க. 2 பேரும் வந்து லவ்வர்ஸ் வீட்ட விட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு, அவங்களுக்கு கொஞ்சம் பொருள், அதுக்கப்புறமா வீட்ல வந்து அவங்க படுத்துக்கிறதுக்கு பாய், தலகாணி அந்த மாரி அடிப்படையா இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பொருட்கள குடுத்து உதவுறாங்க. அவங்களும் வந்து புதுசா ஒரு குடிசைய போட்டுட்டு, அந்த வீட்ல வந்து வசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க போயிருக்க அந்த இடம் இருக்கு இல்லையா? அது என்ன மாரி ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்படிங்கிறத வந்து நான் சொல்றேன். இப்ப அவங்க போயிருக்க குடிசை, அந்த குடிசைக்கு பின்னாடி வந்து ஒரு ரயில் தண்டவாளம் போயிட்டு இருக்கு. அந்த ரயில் தண்டவாளத்துல எப்பவுமே இந்த கரையை அள்ளிட்டு போற இன்ஜின் ட்ரெயின் இருக்கு இல்லையா? அது எப்பவுமே அடிக்கடி போயிட்டே இருக்கும். நடுராத்திரியில போகும். திடீர்னு தூக்கத்துல வந்து அலறி எந்திரிப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து அந்த சத்தம் போயிட்டு இருக்கும். அதுக்கு பக்கத்துல வந்து ஒரு ஃபேக்டரி இருக்குங்க. அது என்ன ஃபேக்டரினா, அந்த தெருநாய்கள்லாம் இருக்கு இல்லையா? அந்த தெருநாய்களுக்கு வந்து அப்பதான் அந்த டொமஸ்டிக் இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏன்னா இந்த தெருநாய்களை தான் வந்து அடிக்கிறது, கொல்றது, அத தூக்கிட்டு வந்து இந்த ஃபேக்டரியில வச்சுதான் கொல்லுவாங்க. இந்த மாதிரி வேலைலாம் வந்து நிறைய நடந்துட்டு இருந்துச்சு அந்த ஃபேக்டரியில. அப்படி ஒரு ஃபேக்டரி இருக்கு. அதுவும் இல்லாம அந்த ஏரியால வந்து கள்ள சாராயம் வந்து அப்ப ரொம்ப ஹைக்ல போயிட்டு இருந்த டைம்ல. கள்ள சாராயம் விக்கிற ஒருத்தன் வந்து இருந்தான். அவன் பேர் வந்து தேய்கானி. ஏன் இந்த கேரக்டர் முக்கியமா சொல்றேன்னா, ஏன்னா இந்த கேரக்டர்னாலதான் இவங்க லைஃப்குள்ள நிறைய மாற்றங்கள் நடக்குது. அதனால இந்த கேரக்டர் ரொம்ப அதிகமா சொல்றேன். அப்புறம் பக்கத்து வீட்டுல வந்து பாளையம், அப்புறம் அவரோட ஒய்ஃப் வந்து செந்தாமரை அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இந்த பாளையம் வந்து இந்த கதையில ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம். ஏன்னா இந்த பாளையம் அவரோட வீட்டு வெளியில வந்து வீட்டு வெளியில வந்து உட்காந்துட்டு எப்பவுமே அரசியல் விஷயங்களை வந்து அதிகமா பேசிட்டு இருப்பாரு. அவர் கூட ஒரு 4, 5 பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எப்பவுமே அவங்க வீட்டு வாசல்ல வந்து ஒரு 4, 5 பேர் உட்கார்ந்துட்டு இந்த அரசியலை பத்தி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. மார்க்சிசம், கம்யூனிசம், அதுக்கப்புறம் பெரியாரிசம், அம்பேத்கர் இவங்களை பத்திலாம் அடிக்கடி வந்து இந்த கதைகள்ல என்னதான் இந்த மக்களோட வாழ்க்கை நகர்ந்துட்டு போனாலும் இந்த அரசியல் விஷயங்களை வந்து அங்கங்க அப்படி தெளிச்சு விட்டு போயிருப்பாருங்க ரைட்டரு. இந்த பாளையம் வந்து பேசுற விஷயம் அப்படியெல்லாம் வந்து அடிக்கடி வந்து செங்கினி காதுல வந்து விழுந்துட்டு இருக்கும். இவருக்கு வந்து அவரோட பேசுற விதம், இவர் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. இதெல்லாம் வந்து செங்கினிக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு வந்து இந்த பேய் காளின்னு ஒருத்தர் சொன்ன இல்லையா, இவர் வந்து கள்ளசாராயம் விற்கிறாருன்னு. இவர் எங்க விற்கிறாருன்னா, நம்ம செங்கினியும் ஆராயும் புதுசா ஒரு குடிசை கிடைத்தாங்க. அந்த குடிசைக்கு பக்கத்துல ஒரு சந்து போகும். அந்த சந்து கடையில வித்துட்டு தான் இவரு போலீஸ்காரங்களுக்கு தெரியாம இந்த சாராயம் எல்லாம் வித்துட்டு இருப்பாரு. டெய்லி ராத்திரி வந்து செங்கினி வேலையை முடிச்சு வரது கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா ஆராய் வந்து ரொம்ப பயந்துட்டு இருப்பான். ஏன்னா அந்த சந்துக்கு நடுவுல வந்து சாராயம் குடிச்சிட்டு ரகலை பண்ணிட்டு அடிதடி அப்படி இப்படின்னு ஏற்பட்ட சண்டை நடக்கும். இவனை வந்து அடிக்கடி போலீஸ் குடிச்சிட்டு போறதும், அதுக்கப்புறம் போலீஸ்க்கு மாமல் கொடுத்துட்டு இவர் வெளியே வந்து மறுபடியும் சாராயம் வைக்கணும், இதெல்லாம் வந்து ஒரு தொடர்கதையாவே இருந்துட்டு இருந்தது. இவன் இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த கதையில வந்து இருக்காங்க. இதுவும் இல்லாம ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் கறி திருடின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவான். அது எப்படின்னா ராத்திரி எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் அந்த இன்ஜின் ட்ரெயின்ல வந்து கறி எடுத்துட்டு போறாங்க இல்லையா, அப்ப அந்த கறியில நிறைய சிந்தி கிடப்போம். அந்த கறியை திருடுறதுக்குன்னே தினமும் ஒரு கூட எடுத்துக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அந்த இடம் வந்து ஆராய்க்கும் செங்கேனிக்கும் ரொம்ப செட் ஆயிடுச்சு. அவங்க இருக்கிற எல்லாரோடையுமே அவங்க ரொம்ப சகஜமா பழக ஆரம்பிச்சுட்டாங்க. குறிப்பா பாளையமும் அவரோட மனைவியும் வந்து இவங்க 2 பேர் கூடயும் ரொம்பவே அட்டாச் ஆயிட்டாங்க. பாளையத்து கூட வந்து இவரும், அதாவது நம்ம செங்கேனியும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இவருக்கும் நிறைய விஷயங்கள்லாம் தெரியுது. இந்த விஷயங்கள்லாம் கேட்கும் போது இந்த ஏகாதிபத்தியத்தை பத்தி எல்லாம் அதிகமா பேசுறாங்க. ஏன்னா நம்ம கம்யூனிசம் மார்க்சிசம் அப்படின்னு போனாலுமே ஏகாதிபத்தியத்துக்கு எதிரான ஒரு கோட்பாடுகள் கொண்டதுதான் கம்யூனிசமும் மார்க்சிசமும். இதை பத்தி பேசும்போது இந்த இடத்துல இருந்து ஒரு பிளாஷ்பேக் கதை போடுங்க. அது யாரோட கதை அப்படின்னா வந்து நம்மளோட செங்கினியோட சின்ன வயசு கதை. அந்த செங்கினியோட சின்ன வயசு கதை என்ன ஆயிருக்குன்னா, அப்பா இல்லாத அவரை வந்து அவங்க அம்மா வந்து தனியால வந்து வளர்க்குறாங்க. எப்படின்னா அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது, வேற ஒண்ணும் கிடையாது. அவங்களுக்குமே ரொம்ப சின்ன வயசுதான். செங்கினியும் அப்ப ரொம்ப சின்ன பிள்ளை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, செங்கினி எப்படியாச்சும் படிக்க வச்சிடணும், நம்மள மாதிரி கூலி தொழிலாளியா இருந்து அவங்க கஷ்டப்பட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே அவரை போராடி படிக்க வைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா செங்கினிக்கு வந்து படிப்பு மேல சுத்தமா வந்து விருப்பமே கிடையாதுங்க. ஏன்னா அவருக்கு வந்து எப்பவுமே அவங்க அம்மாவோடவே இருக்கணும், அவங்க அம்மா மேல அவருக்கு ரொம்ப பாசம். எங்க ஸ்கூலுக்கு போனா அம்மாவை பிரிஞ்சு இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காகவே அவருக்கு படிப்பு மேல ஒரு விருப்பமே இல்லாம போயிடுது. அவருக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ஸ்கூலுக்கு போகணும் அப்படிலான்ற ஆசையை விட அம்மாவோட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்கூலுக்கு மட்டும் போட்டு அம்மா கூடவே உட்காந்துருக்கணும். செங்கிலியோட அம்மாவும் அவருக்கு எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லி பார்த்துட்டாங்க, அடிச்சு சொல்லி பார்த்துட்டாங்க. ஆனா அவருக்கு வந்து பள்ளிக்கூடம் போறதுல வந்து சுத்தமா விருப்பமே கிடையாதுங்க. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, நானும் வந்து உங்க கூடவே வேலைக்கு வரேமா. ஏன் அவர் அப்படி சொல்றாருன்னா, வேலைக்கு போயிட்டா அந்த வேலைக்கு போன நேரம் கூட அம்மா கூடவே இருக்கலாமே, அம்மாவை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சு இருக்க முடியாத ரொம்ப பாசக்கார பையன் தான் நம்ம செங்கினி. அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அவங்க அம்மா மேல ரொம்ப பாசம். சரின்னு இவங்க அம்மாவும் வேற வழி இல்லை, என்ன சொல்ற பேச்ச கேட்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வேலை செய்யற பண்ணையத்துக்கே அவரையும் கூட்டிட்டு போய் வேலைக்கு சேர்க்கிறாங்க. இவங்க ஒரு ஆண்டை கிட்ட, அதாவது அப்ப இருக்கிற ஜமீன்தாரங்க இவங்க எல்லாம் இருக்காங்க, மிராசு அவங்க எல்லாம் வந்து ஒரு ஆண்டைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆண்டை கிட்ட வந்து இவங்க ஒரு
எப்படி சொல்றது, ஒரு அக்ரிமெண்ட் படி ஒரு வேலையில செஞ்சு அந்த அக்ரிமெண்ட் முடிய வரைக்கும் அவங்க வேலையில இருக்கணும். அப்பெல்லாம் வந்து அப்படிதான் முன்கூட்டியே வந்து பணத்தை கொடுத்துட்டு நீ இவ்வளவு பணம் வாங்கியிருக்க, இது கழிற வரைக்கும் நீங்க வேலை செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு வேலைக்கு வந்து செங்கேனியும் போறாரு. ரொம்ப நாளே இது போயிட்டு இருக்கு. இவரு ஒரு பக்கம் வேலை செய்யறாரு, அவங்க அம்மா ஒரு பக்கம் வேலை செய்யறாங்க. வேலை முடிஞ்சு போகும்போது 2 பேரும் ஒன்னா போவாங்க. இது வந்து செங்கேனிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படியே அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அதாவது அப்பா இல்லாம, ஆண் துணை யாரும் இல்லாம ஒரு பையனை வளர்த்துக்கிட்டு அவங்க கிட்ட அடிமையா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன மாதிரி இன்னல்கள் எல்லாம் சந்திச்சிருப்பாங்க அப்படிங்கிறத நம்மளால வந்து யூகிக்க முடியும். இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்ப வந்து ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, அந்த ஆண்டை வந்து இந்த செங்கேனியோட அம்மா கிட்ட வந்து இந்த மாதிரி தவறான முறையில நடந்துக்கிறது, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து அவங்க கோபம் தாங்க முடியாம என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த ஆண்டையை கொன்னுடுறாங்க. கொன்னுட்டு இவங்களும் வந்து வீட்டுக்கு வந்து சூசைட் பண்ணிக்கிறாங்க. சடனா வந்து செங்கேனிக்கு அவங்க அம்மா இறந்து போனது வந்து சுத்தமா தாங்கவே முடியல. அவன் வந்து அவங்களோட துயரத்துல இருந்து மீண்டு வெளியவே வரல. இந்த செங்கேனியோட அப்பா இருக்கார்ல, அவருமே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தாங்க. கம்யூனிஸ்டுக்காக சிகப்பு கொடியை தூக்கிட்டு போய் தான் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறத அடிக்கடி வந்து இவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சமூகத்துக்காக போராடி அவரு. ஆனா இவருக்கு வந்து அவங்க அம்மா இறந்து போன துயரத்தை வந்து சுத்தமா தாங்கிக்கவே முடியல. அங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இவனை எதனா கொண்டுட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்க இருந்து ஊரை விட்டு தப்பிக்கிறதுக்கு உதவி செய்யறாங்க. அவர் அங்க இருந்து தப்பிச்சுதான் மெட்ராஸ்க்கு வராரு. மெட்ராஸ்க்கு வந்து அதுக்கப்புறம் அப்ப இருந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பட்னி கிடந்து ரோட்ல படுத்து தூங்கி கொஞ்சம் கொஞ்சமா தான் அவர் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு, கொஞ்சம் பெரியவனானதுக்கு அப்புறம் இந்த கூலி வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சு அவருக்குன்னு ஒரு இடம் பார்த்து அவங்க வந்து செட்டில் ஆகி அதுக்கப்புறம் தான் ஆராய பார்த்து இந்த மாதிரி வந்தது எல்லாமே இப்படிதான் ஆச்சு. இது எப்படி வருது அப்படின்னா, இவருக்கு அடிக்கடி வந்து ஒரு கனவு மாதிரி வந்துட்டே இருப்பாரு. அதாவது தூங்கும் போது வர கனவு கிடையாது. நம்ம முடிச்சிட்டு இருக்கும் போதே ஒரு கற்பனையா வர கனவு. அவங்க அம்மா வர மாதிரியும், அவங்க அம்மா அவர்கிட்ட பேசுற மாதிரியும், இவர் அவங்க அம்மா பிடிக்க ஓடுற மாதிரியும், அவங்க அம்மா அவர்கிட்ட இல்லாம அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு போற மாதிரி, இந்த மாதிரி நிறைய கற்பனையான கனவுகள்லாம் அவருக்கு வரும். அது வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஆலுசினேஷன் மாதிரி அவருக்கு மைண்ட்ல வந்துட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய நடக்கும்போது ஒரு வாட்டி வீட்டுல இருக்கும்போது இது நடந்துருது. இது ஆராய் என்னன்னு கேட்கும்போது அப்பதான் வந்து இவர் ஆராய் கிட்ட வந்து இந்த விஷயத்த சொல்றாரு. இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆராய் வந்து அவருக்கு ஒரு மனைவின்றதை தாண்டி, ஆராய்க்கு செங்கினி ஒரு கணவன்றதை தாண்டி ஆராய்க்கு வந்து இவர் ஒரு அம்மா ஸ்தானத்திலே பாக்குறாரு. அவங்க அம்மாக்கு அடுத்து அந்த இடத்துக்கு வந்து ஆராய் தான் இருக்காரு. சோ ஆராயை வந்து ஒரு அம்மாவே அவர் பாக்குறாரு. அப்பா அம்மாவோட துணையே இல்லாம வளர்ந்த ஆராய்க்கு வந்து செங்கினி இருக்கிறது வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருக்கிற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுக்குது. இவங்க 2 பேருக்குள்ள இப்படி ஒரு அந்யோன்யம் இருக்கு. என்னதான் அந்த வாழ்க்கை முறையெல்லாம் நம்ம பாத்துட்டு போனது, செங்கினிக்கும் ஆராய்க்கும் நடுவில் இருக்கிற லவ் ட்ராக் இருக்கு, அதுக்கு தனியா ஒரு ஃபேன் பேஸே இருக்கலாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகான ஒரு லவ் சீன்ஸ் எல்லாம் அவங்களுக்குள்ள போயிட்டு இருக்கும். இப்படி இவங்க லைஃப் வந்து ரொம்ப நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. செங்கேனி வந்து தினமும் வேலைக்கு போறா. வேலைக்கு போயிட்டு வரும்போது ஆராய்க்கு வந்து எதனா ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, அவரை குழந்தை மாதிரி பாத்துக்கிறது, அந்த மாதிரி நிறைய பாத்துக்கிட்டு செங்கேனி ரொம்ப ரொம்ப நல்லா கவனிச்சிட்டு இருக்கான். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த அவங்க இருந்த இடம்லாம் சொன்ன இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான இடம். இந்த கதையில வந்து அதிகமா நமக்கு குறிப்பிட்ட இடம் வந்து அந்த சென்ட்ரல் பக்கத்துல மோர் மார்க்கெட் ஒரு இடம் போய் எல்லாருக்குமே தெரியும் சென்னையில இருக்கிறவங்களுக்கு. ஆனா இப்ப இருக்கிற மோர் மார்க்கெட் மாதிரி இல்லாம அந்த காலகட்டத்துல மோர் மார்க்கெட் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. ரொம்ப பெருசா, ரொம்ப எப்படி சொல்றது, அதுக்குள்ள கிடைக்காத பொருளே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லா கடைகளும் இருக்கும். ஒரு கடைகளுக்குமே வந்து தனித்தனியா ஒரு இடம் மாதிரி அலர்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஏகப்பட்ட கடைங்க இருக்கும். எது வேணும்னாலும், அதாவது அங்க அப்பா அம்மாவை தவிர மத்த எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி அங்க கிடைக்காத பொருட்களே கிடைக்காது, எல்லாமே கிடைக்கும். அங்க வந்து ஆராய்க்கு வந்து அப்பப்போ சின்ன சின்ன பொம்மைகள் வாங்கிட்டு போறது, அவளுக்கு ரிப்பன் வாங்குறது, கிளிப்பு வாங்குறது அப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் எதனா ஒண்ணு தினமும் வாங்கி போய் கொடுத்துட்டே இருப்பான். அதே மாதிரி இது சென்னை சென்ட்ரல தாண்டி போகும்போது அங்க வந்து ஒரு அள்ளிக்குளம் ஒண்ணு இருக்கும். இந்த அள்ளிக்குளம் வந்து இவங்களோட லவ் ஸ்டோரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்பாட்டுங்க. ஏன்னா ஆராய்க்கு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே இந்த தாமரை மலர்னா ரொம்ப பிடிக்கும். அப்பையில இருந்தே வந்து இவங்க 2 பேர் பேசிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே செங்கேனி வந்து ஆராய்க்காக வந்து அந்த அள்ளிக்குளத்துல போய் ஒரு தாமரை மலரை கொண்டு வந்து கொடுக்கறது எல்லாம் வந்து வழக்கமா வச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி அவனுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து அந்த அள்ளிக்குளம் பக்கம்லாம் தினமும் வேலையை முடிச்சுட்டு போவான். போகும்போது அந்த அள்ளிக்குளத்துக்குள்ள இறங்கி ஒரு தாமரை மலரை பிரிச்சுட்டு ஆராய்க்கு கொண்டு போய் கொடுப்பான். அவளுக்கு வந்து என்னதான் காசு பணம் கொடுத்து கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுத்தாலுமே இந்த அள்ளிக்குளத்துல இருந்து அந்த மலரை கொண்டு வந்து கொடுக்கும்போது அவளுக்கு வர சந்தோஷம் இருக்கே, அதுக்கு வந்து அளவே கிடையாது. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிடுவா. இவங்க 2 பேருக்கும் இப்ப எல்லாருக்குமே வந்து லவ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பர்சனல் ஸ்பாட் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இவங்களுக்கு ரொம்ப அடையாளமா இருக்கிறது வந்து அந்த அள்ளிக்குளம் தான். இப்போ இந்த இடத்துல வந்து இந்த கதை அப்படி கட் ஆகுது. திருப்பி இந்த கதை வந்து மறுபடியும் அந்த வயசானவர்கிட்டயே போகுது. அவர் வந்து அங்க இருந்து டீ குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி மறுபடியும் அந்த இடத்துல பாத்துட்டு போகும்போது இவரு யாரு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு யோசனை வரும். இவர் வந்து அந்த இடத்துல ஆல்ரெடி வாழ்ந்தவர். இவர் அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற இடம் எல்லாம் மாறி போனதும் அந்த இடத்துல ஏதோ தேடிக்கிட்டே போறாருன்னு சொன்னேன் இல்லையா. என்ன தேடுறாருன்னா, அந்த இடத்துல ஒரு அள்ளிக்குளம் இருந்துச்சுங்க. அந்த அள்ளிக்குளம் வந்து அங்க காணும். அங்க தாமரை உள்ள தண்ணி உள்ள எதுவுமே இல்ல. இப்ப அந்த அள்ளிக்குளத்துக்கிட்ட போயிட்டு இவரு ரொம்ப அப்படியே சோகமா உட்காந்துட்டு அழ ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்றதுன்னு தெரியல, அழுதுகிட்டே அப்படியே சாஞ்சிட்டு ஆராயி ஆராயி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாரு. ஆமாங்க, அந்த ஜெயிலுக்குள்ள இருந்து வந்தார் இல்லையா பெரியவர், அவரு தாங்க நம்ம செங்கினி. இவர் எதுக்கு ஜெயிலுக்கு போனாரு என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து போறப்ப நம்ம பாத்துக்கலாம். இவர் திரும்ப வந்து இப்போ அந்த இடத்துல வந்து இவர் படுத்திருக்காரு இல்லையா, இவர் படுத்திருக்கும் போது மறுபடியும் ஒரு
அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து அவன்கிட்ட பேசினான் பாத்தீங்களா, அவன் தேடி வந்தான் வந்துட்டு, ஐயோ பெருசு என்னய்யா இங்க வந்து படுத்துட்ட, நீ வா எங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறான். ஆனா அவர் எதுவுமே ரியாக்ஷன் கொடுக்காமலே இருக்காரு. திருப்பி அதுக்கப்புறம் இவன் சரி கேட்டு கேட்டு பார்த்துட்டு இவனும் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் மறுபடியும் பிளாஷ்பேக் இந்த கதை போகுது. இப்ப வந்து செங்கேனி எதனால ஜெயிலுக்கு போனாரு அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே வந்து ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கக்கூடிய. இப்போ என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் பிளாஷ்பேக் போறாங்க. ஆராயும் செங்கேனி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, செங்கேனி வந்து வேலைக்கு போறான்ல, இந்த டைம்ல எல்லாம் என்ன பண்றான், என்ன ஆகுதுன்னா, ஆராயி வீட்ல தனியா இருக்கான். தனியா இருக்கும்போது இந்த பேய்க்காளின்னு ஒருத்தன் சொன்னேன் இல்லையா, அந்த கள்ளசாராயம் எல்லாம் வித்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பேய்க்காளி வந்து அடிக்கடி ஆராய் கிட்ட வந்து கொஞ்சம் வம்பு இழுக்கிறான். அதாவது வீட்ல வந்து தண்ணி குடு, குழம்பு வைக்கிறியா நல்ல வாசனையா இருக்கு, கொஞ்சம் குழம்பு குடு அப்படி இப்படின்னு சொல்லி அவகிட்ட அப்பப்போ வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அது வந்து ஆராய்க்குமே பிடிக்கல, ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆராயுமே வந்து உணர்றான். ஆனா இதை வந்து அவன் என்னைக்குமே செங்கேனி கிட்ட சொன்னது கிடையாது. ஏன்னா இதை சொல்லி நம்ம புதுசா ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், அவன் ரொம்ப மோசமானவனா இருக்கான், இதை சொல்லி செங்கேனி போய் இதெல்லாம் கேட்டு 2 பேருக்குள்ள பிரச்சனை ஆயிட போகுதுன்னு சொல்லி ஆராய் பயந்துகிட்டு இந்த விஷயத்த செங்கேனி கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. இந்த விஷயம் ரொம்ப நாளா தொடர்ந்துட்டு இருக்கு, இதெல்லாம் போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் அவங்க 2 பேரும் சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் இந்த மாதிரிதான் செங்கேனி வேலைக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, வேலைக்கு போய் ஒரு இடத்துல லோடு எடுக்க போறான். அந்த இடத்துல வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகுது. ஃபயர் ஆக்சிடென்ட்ல வந்து செங்கேனி வந்து மாட்டிக்கிறான். மாட்டினதுல அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல வந்து அந்த புகையில மயக்க போட்டு கீழே விழுந்ததுல அவனுக்கு தலையில பலமா அடிபடுது. அடிபட்டு அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலையும் சேர்க்கிறாங்க. இந்த நேரத்துல வந்து ஆராயி வந்து பிரெக்னெண்டா இருக்காங்க. அதுக்கப்புறமே ஒரு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஆராயி ரொம்ப பயந்துடுறாங்க. அவர் கண்முழிக்கவே 2-3 நாளைக்கு மேல ஆயிடுது. அதுக்கப்புறம் அவர் எழுந்ததும் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, அவர் கால்லயும் ரொம்ப அடிபட்டிருக்கு. கால்லயும் கட்டு போட்டுருக்காங்க. தலையிலயும் ரொம்ப பெரிய அடிபட்டு தலையிலயும் கட்டு போட்டுருக்காங்க. அங்க வந்து அடிபட்டு இருக்கிற செங்கேனியை வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப அடி பலமா இருக்கிறதுனால கொஞ்ச நாளைக்கு அவன் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ஆராயோட சிஸ்டர், அவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க 2 பேரும் வந்து பாக்குறாங்க. ஆராயோட அக்கா வீட்டுக்காரர் இருக்காரு இல்லையா, அவரு வந்து கொஞ்சம் மனசு மாறிட்டாரு. ரொம்ப தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தது. ஏன்னா ஆராய்ந்து அங்க இருந்து வரும்போது அவங்க அக்கா வந்து மாசமா இருந்தாங்க. அவங்களுக்கு குழந்தையும் பிறந்தது. இவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப திருந்திட்டு, இனிமே நான் பாத்துக்கிறேமா, நீ ஒன்னும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அவரும் வந்து ஆத்த சொல்றாரு. ஆராயி வந்து இவங்களை பாத்துக்கும் போது வீட்டுல இருந்து சாப்பாடு எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து அவங்க அக்கா கொடுக்கறது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ டாக்டர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, செங்கேனிக்கு வந்து உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல, அவர் வந்து காப்பாத்தியாச்சு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேதான் ஆராய்க்கு வந்து கொஞ்சம் நிம்மதியாகுது. அப்போ அந்த இடத்துல வந்து வேலை செய்யற ஒரு நர்ஸ் வந்து ஆராயை வந்து கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு பேசுறாங்க அந்த மாதிரி. என்னம்மா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல எங்களுக்கு இப்பதான் வந்து கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஆராயி சொல்றான். உடனே அவங்க பக்கத்துல உட்கார வச்சு என்ன சொல்றாங்க, நீ வந்து புருஷனுக்கு அப்புறம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ, அவனுக்கு தலையில வந்து பலமா அடிபட்டதுல வந்து மூளையில சின்ன பாதிப்பு ஒண்ணு ஏற்பட்டிருக்கு. அதனால அவனுக்கு வந்து அதிகமான கோபம் வரும். அவன் வந்து ரொம்ப வெயிட் தூக்குற வேலை எல்லாம் செய்யக்கூடாது, உடம்புக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்குற ரொம்ப கடுமையான வேலை எல்லாம் அவன் செய்யக்கூடாது, வெயில எல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்றாங்க. இது கேட்க கேட்க ஆராய்க்கு வந்து ரொம்ப பயமாயிடுது. ரொம்ப அழ ஆரம்பிச்சிடறா. முகத்தை குத்திட்டு ஊன்னு கத்தி அழுறா. அவங்க சமாதானப்படுத்துறாங்க. இல்லம்மா நீ உயிருக்கெல்லாம் ஆபத்து கிடையாது, அவருக்கு கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் புத்தி மாறட்ட மாதிரி கொஞ்சம் கோபம் அதிகமா வர ஆரம்பிக்கும், நீ வந்து அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இது கேட்டதுல இருந்து ஆராய்க்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அதுல இருந்து ஆராய் வந்து ஆல்ரெடி செங்கேனி ரொம்ப நல்லா பாத்துக்குவா, இப்ப இன்னுமே ரொம்ப குழந்தை மாதிரி கேர் பண்ணி பாத்துக்க ஆரம்பிக்கிறா. ஆனா செங்கேனிக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போனதுக்கு அப்புறம் வீட்டுல இருந்து பிடிக்கல, வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. என்னதான் அவங்க மாமா ஹெல்ப் பண்ணாலும் எவ்வளவு நாளைக்கு இன்னொருத்தரோட கையில வாங்குறதுன்னு சொல்லிட்டு இவரு போதும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அந்த டைம்ல தான் என்ன ஆகுதுன்னா, இவரு வீட்லயே இருக்காரா, வீட்லயே இருக்கும்போது இந்த பேய்க்காளி வந்து கொஞ்சம் அவர்கிட்ட பேச்செல்லாம் குடுக்குறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு நாள் வந்து இந்த பேய்க்காளி வந்து சாராயம் விக்கும்போது, நான் ஒரு முக்கியமான வேலையா வெளிய போறேன். நான் போயிட்டு வர வரைக்கும் அந்த பசங்க எப்படி சாராயம் விக்கிறாங்கன்னு கொஞ்சம் நீ மேற்பார்வை மட்டும் பார்க்கணும். நான் உன்ன வைக்க சொல்லல, பசங்க எப்படி விக்கிறாங்கன்னு மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறான். ஆனா இவனுக்கு வந்து இதை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இந்த நேரத்துல பாளையமும் ஊர்ல இல்ல. பாளையம் இருந்திருந்தா அவராவது ஏதாவது ஒரு உதவி பண்ணிருப்பாரு. அவரும் ஊர்ல இல்ல. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இவன்கிட்ட சொல்லிட்டு ரொம்ப ஹெல்ப் கேட்டுட்டு, நான் சும்மா தான் உட்காந்து பாத்துக்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவனும் வீட்டுல தானே இருக்கிறோம், ரொம்ப போர் அடிக்குது, அங்க போய் உட்காந்து பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இவனும் போயிடுறான். அவனும் கிளம்பி ஊருக்கு போயிடுறான். இப்போ இந்த சாராயம் வித்துட்டு இருக்காங்க, அந்த இடத்துல போய் நம்ம செங்கேனி வந்து உட்காந்துட்டு இதுலதான் பாத்துட்டு இருக்கான். அந்த நேரத்துல வந்து போலீஸ்காரங்க வந்துட்டாங்க. போலீஸ்காரங்க வந்தோடனே இவனுக்கு கால்ல அடிபட்டிருக்கு. இதெல்லாம் கவனிக்காம அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, செங்கேனியை போட்டு சரமாரியா அடிச்சுட்டு, என்ன சாராயம் வித்தவங்களாம் ஓடிட்டாங்க, செங்கேனி தான் மாட்டிக்கிட்டா, இப்ப இவன் தான் வந்து வித்தான்னு சொல்லிட்டு அவனை போட்டு சரமாரியா அடிக்கிறாங்க. ஆராய் இந்த விஷயம் தெரிஞ்சு ஓடி வந்து தடுக்கிறா. ஆராயையும் போட்டு அடிச்சிடறாங்க. ஆராய் மேல கை வச்சதும் இவனுக்கு எங்க இருந்துதான் அது கோவம் வருதுன்னு தெரியல, அந்த போலீஸ்காரனை போட்டு திருப்பி அடிச்சிடறான். போலீஸ்காரன் அடிச்சோம், நீ போலீஸ் மேலே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவனை அடிச்சு தரட்டர்னு தூக்கி ஜீப்ல போட்டு இவங்க போடுறாங்க. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் இவனை கட்டி வச்சு செம்மையா அடிச்சு, அவன் வந்து உயிர் மட்டும் தான் உடம்புல இருக்குன்ற அளவுக்கு அவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிச்சு அதுக்கப்புறமா வந்து இந்த பாளையம் வந்து ஊர்ல இருந்து வந்துடுறாரு. வந்த உடனே அவங்க ஒய்ஃப் செந்தாமரை வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி நடக்குது, நீ என்னன்னு போய் பாரு அப்படின்னு அவர் போய் பார்த்துட்டு, கடைசியா இந்த வந்து இவரெல்லாம் பண்ணல, இவங்க வந்து ரொம்ப அப்பாவி, எங்களுக்கு தெரியும், ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் தான், நான் ஊர்ல நேரத்துல இப்படி நடந்துருச்சு சார்,
இவன் வந்து பேய்க்காளி தான் இந்த வேலையெல்லாம் பண்றான், நீங்க வந்து இதை வந்து அவனை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வராங்க. சரிப்பா உண்மையான குற்றவாளி கிடைச்சானா நாங்க இவனை விட்டுறோம்னு சொல்லிட்டு அவங்களும் அமைச்சிடுறாங்க. இவங்க வெளியே பாளையம் இவர் கூட வந்தவங்க எல்லாரும் வெளியே வந்துடுறாங்க. இவனை அதாவது நம்ம செங்கினி எப்படி வெளியே எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து பாளையம் வந்து சரண்டர் ஆயிதான் அதுக்கப்புறமா நம்ம செங்கினியை வந்து வெளியே கூட்டிட்டு வந்தாங்க. என்ன ஆகுதுன்னா இந்த போலீஸ் பிடிச்சிட்டு போகும்போது ஆராயை அடிச்சுட்டாங்க இல்லையா, இந்த ஆராயை அடிச்சது வந்து அவனோட மைண்ட்ல வந்து பயங்கரமா ஸ்டோர் ஆயிட்டான். ஏன்னா ஆராயை வந்து அவன் அம்மாவா நினைச்சிட்டு இருக்கான். இப்ப அவனுக்கு தலையில அடிப்பட்டதுனால அவனுக்கு இன்னும் ஆராய் மேல இருக்கிற ப்ரொடெக்டிவ் வந்து அதிகமாகுது. ஏன்னா அவங்க கண்ணுக்கு வந்து அவங்க அம்மாவே அவன் தெரிய ஆரம்பிக்கிறான். அவங்க அம்மாவை ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படிங்கிறதும் அவனுக்கு வந்து அது பொறுத்துக்க முடியாம அந்த போலீஸ் அடிச்சுட்டு அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. முன்ன விட இப்ப ரொம்ப உக்கிரமா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். அவன் கண்ணெல்லாம் செவந்து போய் ரொம்ப ஆளே ஒரு மாதிரி விகாரமா மாறிட்டு அவனை பார்க்க ஆராய்க்கே பயமா இருக்கு. அந்த மாதிரி அவன் மாற ஆரம்பிச்சிட்டான். அவனை வெளியே விட்ட பிரச்சனை ஆயிடும்ன்றதுக்காகவே ராத்திரி எல்லாம் கத்த ஆரம்பிக்கிறான். வெளியே விட்ட பிரச்சனை ஆயிடும் இப்ப உள்ளேயே அவனை வச்சு பாத்துட்டு இவனை வெளியே போக விடாம ரொம்ப பத்திரமா பாத்துட்டு இருக்கா. ஒரு நாள் வந்து இவன் ஏதோ கடைக்கு ஏதோ போறதுக்குன்னு சொல்லிட்டு இவன் வெளியே போயிட்டான். அந்த டைம்ல மறுபடியும் இந்த பேய்க்காளி வந்து இவகிட்ட பிரச்சனை பண்றான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்த ஒரு லேடி வந்து பாத்துட்டு, யார் தெரியுமா அந்த கறி தேடுவான்னு சொல்ல தெரியுமா ஒரு பொண்ணு, அந்த லேடி தான் வந்து இவளை காப்பாத்துட்டு அவளை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறா. கூட்டிட்டு வந்து இந்த விஷயத்த வந்து அவங்க யாருக்குமே சொல்லாம தான் இருக்காங்க. இப்போ இவங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள மறுபடியும் அந்த இடத்துல பிரச்சனை நடக்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து அந்த பேய்க்காளியை எப்படியாச்சும் கொண்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு செங்கினி வந்து ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஒரு மிருகம் ரேஞ்சுக்கு வந்து அவன் மாறிட்டான். ரொம்ப அவனுக்கு வந்து அந்த விஷயம் எல்லாம் மைண்டுக்குள்ள போட்டு இவனாலதான் இந்த பிரச்சனை நடந்தது, இவனாலதான் வந்து ஆராய்ச்சி வந்து போலீஸ் அடிச்சிட்டாங்க, நம்மள போலீஸ் பிடிச்சிட்டு போனாங்கன்னு சொல்லிட்டு அவன் மைண்ட்ல ரொம்ப இதுவாகுது. அந்த டைம்ல வந்து இவங்க எதர்ச்சியா வந்து இந்த மாதிரி சொல்றாங்க. அப்பா இந்த யார்கிட்ட பாளையத்துக்கிட்ட வந்து சொல்றாங்க. அவன் பாளையத்துக்கிட்ட வந்து இந்த மாதிரி இந்த பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றான். இந்த மாதிரி அன்னைக்கு கடைக்கு போகும்போது கிரவுண்ட்ல மடக்கி அந்த பொண்ணு தப்பா நடந்து பார்த்தாப்பா, நான் போலதான் அந்த பொண்ணு நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போது இந்த விஷயம் வந்து பக்கத்து வீட்டுல இருக்கிற நம்ம செங்கினி காதுல விழுந்துருது. அவன் இன்னும் உக்கிரமாயி அவனை எப்படியாவது கொண்டு ஆகணும்னு சொல்லிட்டு வேகமா வெளியே போயிடுறான். வெளியே போயிட்டு இவன் எங்கெங்கயோ அவனை தேடுறான். அவன் எங்கேயுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் அவனோட குடிசைக்கே போயிட்டு அவனை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா போறான். இப்போ என்னன்னா இந்த கதையோட டேர்னிங் பாயிண்ட் இதுதாங்க. செங்கினி வந்து பேய்க்காளியை கொன்னானா இல்லையா, ஆராய்க்கு உண்மையா என்னதான் நடந்துச்சு, செங்கினி எதுக்காக ஜெயிலுக்கு போனான், எதுக்கு இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்தான், இப்ப அவன் யாருக்காக காத்திருக்கான், யாரை தேடுறான், இதெல்லாம் தான் இந்த கதையோட கிளைமேக்ஸ். மீண்டும் இன்னொரு புத்தகத்துடன் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.